8/8/2001. 8/8/2001. பிறந்த நேரம் காலையில் 8:35 AM. 8:35 AM. ஆமாம் மேம். பிறந்த இடம் ஐயா? மன்னார்குடி. மன்னார்குடி. ஆமாம் மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மீனராசி, உத்திராட்டி நட்சத்திரம், சிம்ம லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஒரு வருஷமாவே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது. மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போ ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க. தங்கச்சி ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். ஆமா ஐயா, தங்கச்சி ஒரு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஜோதிடர்களை பார்த்தோம், அவங்க இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிருந்தாங்க. போன ஜாதகத்தை உல்டா பண்ண மாதிரி தான் அந்த ஜாதகம். போன ஜாதகத்தை அப்படியே உல்டா பண்ண மாதிரி சுக்கிரனும் குருவும் கெட்டு போயிருக்கு. 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்குறாங்க. ஓகே. இந்த 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்தாலே கொஞ்சம் லேட் ஆகும். 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்தாலே, சிம்மத்திற்கு 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி எல்லாம் செவ்வாயின் பார்வையில் இருக்கு. 7ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. சிம்ம லக்னம் மீனராசி. சுக்கிரனும் குருவும் கெட்டு இருக்கா? சுக்கிரனும் குருவும் பலவீனம். சரிங்க. ஆக இந்த அமைப்பில் என்ன, புதன் தசை சந்திர பக்தி 2026. லக்னாதிபதி வந்து எங்கே இருக்கிறாரு? 12ல் இருக்கிறாரு. லக்னாதிபதி சூரிய பக்தியிலாம் கல்யாணம் ஆகாது. சந்திரன் 8ல் இருக்கிறாரு, செவ்வாய் ராகு. இந்த பெண்ணுக்கு திருமணம் தாமதமாகிறது நல்லதுங்க. நல்லது. ஆமாம், அந்த பெண்ணுக்கு திருமணம் தாமதமாகிறது நல்லது. திருமணம் கொஞ்சம் லேட்டாக தாங்க அமையும். ஏன்னா 12ஆம் அதிபதி 8வது வீட்டில் இருக்கிறாரு. 12ஆம் அதிபதி 8வது வீட்டிலிருந்து 12ஆம் அதிபதி தான் கொஞ்சம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இப்போ கல்யாணம் ஆகாதுங்க. 2026 பிற்பகுதியில் தாங்க கல்யாணம் ஆகும். ஒரு வருஷம் தள்ளி தாங்க போகும். 27 வயசுல தாங்க கல்யாணம் ஆகும். 27 வயசு வரைக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் போகும். 12ஆம் அதிபதியாகிய போகஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறனால, அந்த 8ஆம் இடத்து அமைப்புகளில் இருக்கக்கூடிய இதில் தான் குருவின் வீட்டில் அவர் இருக்கிறனால தான் அப்போ தாங்க கல்யாணம் ஆகும். சூரிய திருமண வாழ்க்கை கொஞ்சம் தாமதம். சனி செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்து சுக்கிரன் போன ஜாதகம் அப்படியே 37 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஜாதகம் அப்படியே என்னவோ அது அப்படியே இங்கே வந்திருக்கு. சுக்கிரனும் குருவும் கிடக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். சுக்கிரனும் குருவும் இங்கே பாருங்கள், சுக்கிரன் 13 டிகிரி, ராகு 10 டிகிரி, குரு 11 டிகிரி. சுக்கிரனும் குருவும் 10 டிகிரிக்குள்ளே சேர்ந்து போயிருக்கிறாங்க, 2-3 டிகிரிக்குள்ளே. சுக்கிரனும் குருவும் கெட்டாலே தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. 2 பேருமே கெட்டு போகிறாங்களே. 7ஆம் பாவகமும் கெடுது, 5ஆம் பாவகத்திலையும் ராகு கேதுக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்குது. ஆக எல்லாமே லேட் ஆகும். 27 வயசாகிடும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அனைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் அம்மா, நான் பழனியிலிருந்து